أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن. ஒரு நாள் மரணித்தார்கள் அல்லவா? மரணிச்சிட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடல் இருக்குது, உயிர் இல்லை. அந்த உம்மத் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல? யோசிச்சு பாருங்க. நாம் பாசம் செலுத்தக்கூடிய, நம்முடைய பாசத்தை பெற்ற, நமக்கு வேண்டப்பட்ட நம்முடைய உறவுகள் இறந்து போய் அது பிரேதம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? நம்ம பதட்டமாயிருவோம்ல. என்னடா வாப்பா, எங்க வாப்பா, எங்க பெத்தாப்பா, என்னமா அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அப்படின்னு பேசுறவர் இன்றைக்கு ஒன்றுமே பேசாமல் இருக்கின்றார். இது பேசவே மாட்டார். நேராக இவரை கழுவி கொண்டு போய் அடக்கம் செய்வதற்குத்தான் வேண்டி என்று சொன்னால் அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? அந்த நிலையை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க. எல்லா பெருவாரியான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட சொல்றது அவங்களுக்கு முடியல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருவிய வாளோடு நிற்கிறார்கள். என்ன சொல்றாங்க? யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பாத்துக்கிடுங்க, வெட்டிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் யோசிச்சு பாருங்க. அன்பு மிகுதி ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னொரு பக்கம். அவ்வளவு நாள் வரைக்கும் வழிகாட்டி சென்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஒரு தலைமை, அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் சின்ன ஒரு விஷயத்துக்கு யார சொல்லுதா இதை எப்படி செய்யணும், யார சொல்லுதா இது அல்லாவுக்கு பிடிக்குமா, அல்லாவுக்கு பிடிச்சமான செயல் எது, இது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்ன என்று கேள்வி கேட்டுக்கின்ற கேள்விகளால் துளைத்து மார்க்கத்தை அறிந்து, மார்க்கத்தை கற்று நல்வழியில் நடைபோட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டம் தலைவர் இறந்து கிடக்கின்றார், திணறி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே? அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருந்தாங்க. வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று கேட்டால் இந்த சம்பவத்தை யாவை வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கவே முடியாது. அப்படிதானே? அவ்வளவு நேசம்ல. எல்லாவற்றிலும் உடனிருந்தவர்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பரப்பியவர்கள், ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்திற்காக வாரி வாரி வழங்கியவர்கள், ஆரம்பத்திலிருந்து அனைத்து துன்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள், ஹிஜ்ரத்தில் உடனிருந்தவர்கள், பத்ரில் உடனிருந்தவர்கள், உஹதில் உடனிருந்தவர்கள், யுத்தங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உடனிருந்தவர்கள், கஷ்டங்கள் அனைத்திலும் உடனிருந்தவர்கள், சவுர் கொகையில் உடனிருந்தவர்கள், இப்படி எல்லாவற்றிலும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம்? நினைச்சு பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு நிலை. ஆனா அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நேரத்திலும் என்ன சொல்லப்பட்டுச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மெல்லிய மனது உடையவர்கள். அவர்கள் குர்ஆன் ஓதினால் அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது 17 வேளை தொலை வைத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பவே அடையாளம் காட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு பிறகு இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஆளுமை, சிறந்த ஆளுமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும்? பதறினாங்களா? அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். ஏனென்றால் ஒட்டுமொத்த சமூகமும் தலைமை இழந்திருக்கிறார்கள், தலைமை இறந்திருக்கிறார்கள். அப்ப வர்றாங்க. அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அவங்களுக்கு காதுல விழுது. ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கிட்டு இருக்காங்க, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வை இறங்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லோரும் அப்படியே கண்ணில் மல்க நின்று கொண்டிருக்கிறார்கள், செய்வதறியாது நிப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி நிக்கிறாங்க. அபூபக்கர் நேரம் வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பெற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியை முத்தமிடுகிறார். முத்தமிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், 2 தடவை நீங்க மௌத்தா போக மாட்டீங்க, மௌத்தா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. மௌத்தா போயிட்டீங்க. எது ஈமான்? உண்மையான நேசம் எது தெரியுமா? அந்த நேசர் எந்த கொள்கையை தன்னுடைய வாழ்நாளில் சொல்லி தந்தாங்களோ அந்த கொள்கை ஏற்பதுதான். எதுங்க கொள்கை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, முஹம்மத்
அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள் சென்றார்கள். எப்படி வந்தார்கள் சென்றார்கள்? எந்த தூதரும் இன்று வரை உயிரோடு இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரோடு இல்லை. யாரெல்லாம் இந்த முஹம்மதை வணங்கினீர்களோ முஹம்மது இறந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், முஹம்மது இறந்து விட்டார். முஹம்மதை வணங்கியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது இறந்து விட்டார். அல்லாஹ்வை வணங்கியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இறக்கவில்லை, இறக்க மாட்டான். கொள்கை அகீதா. இப்ப தெரியுது அபூபக்கர் யாருன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய இடத்தில் இப்ப யார் இருக்கா? அபூபக்கர் சொல்லி தந்த கொள்கை.